அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்னும் பொருளும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. இதிலும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. தேவமைந்தனாய் அவதரித்த பாவ சாபத்தை தீர்க்க வந்தார். தேவமைந்தனாய் அவதரித்த பாவ சாபத்தை தீர்க்க வந்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த வார்த்தையின் வெளிச்சம் படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்சம் இந்த உலகத்திலே அநேக தேசங்களிலே 120 நாடுகளிலே நேற்றைய நாளே 1988 பேர் மேலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாள் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 26ஆம் ஆண்டு புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் பிரதர் மகேந்திரன் விக்டோரியா. துதி சோஸ்திர பாடல் சிஸ்டர் கிரேஸ் ஸ்ரீரஞ்சன். லண்டன்ல இருந்து சிஸ்டர் மேரி ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவவசனம் பிரதர் மகேந்திரன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காமணி ஃப்ரம் வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சங்கம வானொலியிலும் நித்திய நேரத்திலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் வார்த்தை கொடுக்கிற ஊழியர்களுக்காக பார்ப்பட்டு ஜெபிக்கிறார் சிஸ்டர் டாலி. இன்று 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் மார்டின் இந்தியா. 8 மணிக்கு பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ்
பர்டிகுலர் ஸ்ரீலங்கா முதல் தடவையாக இந்த பாஸ்டர் இங்கே வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறார். தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். சாமுவேல் ராஜா. இப்போ நாங்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்திலே கர்த்தாவே உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வெளிச்சம் சத்தத்தை இந்த உலகத்திலே எந்த தேசத்திலே, எந்த நாட்டிலே, எந்த கிராமத்திலே, எந்த வீட்டிலே, எந்த வானத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ சுவாமி, அவரோடு பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை உமது ஆணி வாய்ந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவரே, உலகத்துக்கு ஒளியாக இருளிலே வாழ்கின்ற மக்கள் அந்த ஒளியக்கான நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த வார்த்தையின் வெளிச்சம் உலகமெங்கும் இந்த வார்த்தையை விதைக்க சங்கமா வானொலியும் வார்த்தையின் வெளிச்சத்தும் செய்கிற ஒவ்வொரு கிரிகளையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, எங்கள் நீர் ஆசீர்வதியும். இல்ல வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாண்டை கொடுத்த பிள்ளைகள், துதி சோசனம் எடுக்கிற பிள்ளைகள், பாடலை பாடுற பிள்ளைகள், மறு ஒழுப்பிட கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கும் சுவாமி. இஸ்ரேல் நாட்டுக்காக வருகிறோம், ஈரான் நாட்டுக்காக வருகிறோம் சுவாமி. அங்கு சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீர் ஒரு சமாதானத்தேவன் சுவாமி, சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கும் ஐயா. இந்த நேரத்தில் சிஸ்டர் கருணாக்கா வருகிறோம். தொண்டை பேச முடியாமல் கட்டாவே அந்த சத்துருவானவன் பாடலை பாட முடியாமல் தடை செய்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே தட்டைகளை அகற்றி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மகள் உமக்கு ஊழியம் செய்கிற மகள் ஆண்டவர், அந்த மகள் சோர்ந்து போகாதபடி மீண்டும் வந்து தொடர நீ அவருக்கு கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கும். அப்பனே, இந்த விண்ணப்பங்களை நீ கேட்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் என்று பதில் கொடுக்க வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சிலுவையில் சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஒவ்வொரு விண்ணப்பக்கும் பதில் கொடுக்கிற தேவனே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் துதி ஆராதனைகள் பாடல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தந்திட வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். தொடர்ந்து 2வது நிகழ்ச்சியாக துதி சோஸ்திரம் பாடல். துதித்து சோசரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரசன்னத்தை ஊற்ற வருகிறார்
சிஸ்டர் கிரேஸ் ஸ்ரீரஞ்சன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் லார்ட் அங்கிள், பிரைஸ் லார்ட். நல்லா Praise the பாடி Lord. நேற்று நல்லா பாடி ஆண்டவரை உயர்த்தினீங்கள். சந்தோஷம் கேட்ட குரல். ஆமென். ஆமென். இன்றைய நாளிலே ஆண்டவரை நோக்கி துதித்து சோஸ்தரிங்கள். நாங்களும் உங்களோட கூட கடமையொத்து நிற்போம். உங்களோட ஒப்புக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தகப்பனே அலங்காரமான முடியா இந்த தேவன் வைத்திருக்கிற வரைந்து உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண அப்பா தகப்பனே உம்மையுடைய வல்லமையான இந்த தேவாதி தேவனை துதிக்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையாம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையாம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ சந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நேர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நேர் உயர்ந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வ லோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிற உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே ஐயா, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் உடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததின் மன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கும் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அவரால் அளிக்கப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து ஒவ்வொரு சுகமடைய, பலனடைய, ஆரோக்கியமடைய, புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்படியான பலத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே,
ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே எம்மை கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் கனம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாதே சமாதானம் நில பெயராதே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாதே சமாதானம் நில பெயராதே மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லையே பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லையே இயேசு எனக்காய் பலி ஆனதினால் கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீர் அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு எனக்காய் பலி ஆனதினால் கிருபை விலகாதையாம் கிருபை விலகாதையாம் நீதினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன் கொடுமைக்கு நான் தூரமாவேன் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன் எதுவும் என்னை அணுகுவதில்லையே கிருபை விலகாதையா ஏசையாவும் கிருபை விலகாதையாம் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்
வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தை பிழலும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திருவீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, உங்க கிருபை விலகாதையா ஏசையாம், கிருபை விலகாதையாம், கிருபை விலகாதையாம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் பிதாவே உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு தரும் ஆண்டவரே வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படவும் இந்த வேளையிலுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி சிஸ்டர் கிரேஸ். உண்மையிலே மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. முதலாவது பாட்டு உம்மை உயர்த்துவதை உள்ளத்தில் வாங்கிய அருமையான ஒரு பாடல். கர்த்தர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக நம்மை இவ்வுலகில் சிருஷ்டித்தார்? அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராதிப்பதற்காகவே. எந்த நோக்கத்துக்காக நம்மை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், ஏக்கமெல்லாம். இதை தவிர வேறு ஒன்றையும் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அருமையான பாடலை பாட மகிமை மாட்சிமை பர்வதங்கள் பிறந்தாலும் இந்த அருமையான பாடலை அழகிய குறையில ரீங்காரமாக பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனத்தை கூட எங்கள் மீது ஊற்றிவிட்டு தேவன் நன்றி சொல்லுவேன். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடிய சகோதரி சிஸ்டர் ரஞ்சன் ஸ்காப்ரோ ஒன்றாரியோ. தொடர்ந்து நாங்கள் லண்டனில் இருந்து ஒரு சகோதரி சமூகம் எடுத்திருக்கிற சிஸ்டர் மேரி ஒரு பாடலை பாட வந்திருக்கிறார். அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் மேரி. ஒரு பாடலை பாடி இதோடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க சிஸ்டர். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் வானொலியில் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களையும் ஜெஸ்லியா குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேலைக்காகவே. கண்மேலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
பிறக்க முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்க முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நேரம் வரையும், இந்த நிமிஷம் வரையும் எங்களை கைவிடலப்பா நீங்க ஆண்டவரே. எத்தனையோ கொடுங்காற்றுகள் எங்களோட வாழ்க்கையில வந்தது, எங்களோட வாழ்க்கையை இல்லைன்ற அளவுக்கு வந்ததப்பா, எங்களோட வாழ்க்கையை முடிந்து வைத்து வந்ததப்பா. ஆனாலும் என் தேவ நீர் எங்களை கீழே விடாதபடி உம்முடைய கரத்தினாலே எங்களை தாங்கினீரேப்பா ஆண்டவரே. கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் கால்களை இடலுக்கும் தப்புவித்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீங்கு நாளையில எங்களோட கூடார் உம்முடைய கூடாரத்துல உம்முடைய செட்டையின் கீழே ஆண்டவரே எங்களை தங்கி தரிக்க வைத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்மலை வெடிப்பில் வைத்து உம்முடைய வேலைக்காக உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை பாதுகாத்து கற்று தந்து ஆண்டவரை இளைப்பாறுதலை தந்து எங்களை கனம் பண்ணி எங்களை அபிஷேகித்து எங்களை ஊழியக்காரன் உம்முடைய ரத்தத்தினாலே முத்திரையிட்டு உம்முடைய ரத்தத்தினாலே இம்மட்டுமாக எங்களை சுத்திகரித்து உம்முடைய வல்லமையுள்ள வசனத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து ஆண்டவரை இம்மட்டும் எங்களுடைய கால்களை இடராதபடி காத்த தேவன். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இப்போது எடுத்து ஆண்டவரை எங்களை எல்லாம் விளம்ப செய்து கழுகை போல சிறகடித்து உமக்காக எங்களை ஊழியம் செய்ய வைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாழ்வது நாங்க இல்ல, உம்முடைய கிருபை ஆண்டவரே. சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய நாமத்தை விவரிக்க செல்றதுக்காக விவரித்து தேசமெங்கும் போய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக எங்களை ஆண்டவரை அனுப்புறதுக்காக வைத்து எங்களை ஆயத்தப்படுத்தின தேவன். தீங்கு நாட்கள் எல்லாம் கூடார முறைவில் எங்களை மறைத்து வைத்து எங்களை பாதுகாத்து எத்தனை ஆக்சிடென்ட்கள், விபத்துகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள் ஆண்டவரை, எத்தனையோ ஆண்டவரை பகலில் பிறக்க அம்பு வேடனுடைய கண்ணிக்கு எல்லாம் பாதுகாத்தீர் ஆண்டவரே. மரணம் ஒரு அடியா இருந்தது, ஆனாலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீர். எங்களை எத்தனையோ மரணத்தில் தப்பு வைத்தது எனக்கு அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் உங்களுடைய இரவு ஆண்டவரே 12 மணி, இந்த 12 மணியில நமக்கு நன்றி செலுத்த புதிய நாளையும் புதிய ஜீவனையும் புதிய கிருபையும் தன்னை வழி நடத்துறதுக்கு அக்னி சமமாய் மேக சமமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது வழி நடத்துறதுக்காய் நமக்கு நன்றி செலுத்தி துதிகன மகிமை யாவும் செலுத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியிலே நான் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து அவர்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து அதுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி இந்த வானொலியில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா கிருபை தந்த நேரத்துக்காய் ஆண்டவரே சோத்தரித்து துதிகன மகிமை யாவும் செலுத்தி ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you. நன்றி. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் மேரி. இன்றைய நாளே பிறந்த நாள் முதலாய் என்ற பாடலை பாடி, அதாவது ஜெபித்தீர்கள். வேதம் சொல்லுகிறது தப்புவிப்பேன், சுமப்பேன், ஏந்துவேன். அது கூட நல்ல ஒரு பாடலை பாடி அருமையாக ஜெபித்தீர்கள். பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபித்தீர்கள். இந்த எடுத்த ஜெபத்தை கர்த்தர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஊழியம் அது மட்டும் இல்ல, இரவு 12 மணிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட்ட வந்தீர்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் ஆனந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you too. இதுவரை நேரம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் சிஸ்டர் மேரி UK. தொடர்ந்து வேத வசனத்துக்கு போவோம்.
இன்றைய நாளே வேத வசனம் சங்கீதம் 135 1 5 வசனங்கள். சங்கீதம் 135 பக்கம் பழைய ஏற்பாடு 754. சங்கீதம் 135. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோப்பை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்கள் எழுப்ப பண்ணி மலையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புல பண்ணுகிறார். ஆமேன். இதுவரை நேரம் சங்கீதம் 135 வாசிக்க கேட்டிருக்கும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்று 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவளுக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்கார்மணி from Vancouver. Praise the Lord, Sister Rajani Alangarmani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. Go ahead. Amen. Amen. Yes, Lord, we thank you. We thank you, Father. Lord, you have brought us, Lord, together from many nations of the world, Lord. At this very moment, Lord, no matter if it's daytime or nighttime or different hours of the nations that are, Lord, right now, Father, even being able to come in and join Nitya Velicham that has been emanating, Lord, with the Lord Jesus hosting under the way which you have allowed, Lord, to come in, Lord, through the guidance of the Holy Spirit upon and the anointing upon Brother Mahindran, Lord. And you have, Lord, so far, Lord, been ministering to the handmaidens of the Lord that have already come and ministered, Father, in your name. And we thank you for that, Lord. And Lord, we thank you, Lord, for the ministry that is going on further, right from now on, Lord, even as Sister Brother Mahindran had already opened up and also prayed, Lord, for this program and also sang a song with the blessing upon it. Lord, we thank you, Father, for the blessing that went on continuously, Lord, with Sister Jay Ranjan, who came, Lord, Sister Grace, and also Sister Mary, both of them coming, Lord, at different times up, and how they would come and minister as well. Thank you for being with them and anointed, Lord Jesus, the songs that they sang, Lord Jesus, and also came and ministered, Lord, in your name, Lord, to many that have been touched and ministered to. And we also thank you for Lord Jesus, as we now come, Lord, before you for the nations of the world, and also, Lord, waiting to minister with Sister Dolly and to pray for the workers, and continuously, Lord, to even go on, Lord, to further into the teamwork that is going on with Brother Leslie and Sister Rita, Lord, who are working, Lord, in the background, Lord, for all that would take place, Lord, with the recordings, with the production, with the coordinating of the programs, along with Brother Mahindran and Sister Rita. Lord, we thank you, Lord, for all that is going on, Father. Lord, this is all for you, because, Lord, the time is of the essence, Lord, because people should understand and they would know, Lord, because the time is, Lord, is running, Lord, at a pace, Lord Jesus, that we do not know the time or the hour that you could even appear in the skies of glory. And Lord, even the times and the seasons are predicting that we could even face Gog and Magog, as it were, Lord, from Ezekiel 38, 39, Lord, for the wars pending, Lord Jesus, even between China and Iran and Turkey against Israel. Father, Lord, we give it all to you, Father. None of it is out of your will or your plan or your timing. This is your word. This is your will. This is your plan. Lord, even though, Lord, it seems like times and seasons that we are facing, Lord, is all through wars and not having much peace around us and all that has been affected by it, Lord, around the world. Lord, we know that you are the final authority and the control over it. You are the maker of heaven and earth, and you have the ultimate authority over it,
Lord. So we exalt you, we praise you, we worship you, we thank you because you are in the very center of that very will that you would pursue and, Lord, permit it according to your timing and seasons. Now I bring, Lord, the listeners that are listening, Father. Lord, they know, Lord, they know there is a God up above that cares for them, and they love you as much as, Lord Jesus, you had first loved them, Lord, even before we loved you, Lord. So we thank you, Father, for that you are intervening on their behalf. You are touched by their infirmities, Lord. That's what you said, Lord. Even when you, Lord, went before us, Lord, to pay the price for us, Lord, you went through that same path, Lord, and you were touched by all the infirmities that we are now going through as coming as human, Lord, 100% God and 100% human, that you came, Lord, that the word became flesh and dwelt upon among us, and that's who you are, Lord, oh God. So we thank you, Jesus, that you are, Lord, even at this point in time, Lord, many are facing many situations, Lord. They might be, Lord, and also questions arising within them. Is this the God of love who would permit this to happen in my own life? But Lord, let them know the God of love and mercy is the one that had kept them going beyond where it could have been worse for their situations, Lord. And you are still under control. You are still giving them that grace and bear it all up, Lord Jesus, according to your will and your plan. And also, Lord, the refiner's fire, it's called, even as we are, Lord Jesus, only through the sufferings that you said, that I may know him in the power of his resurrection and the fellowship of his sufferings. And Lord, even though, Lord, it might seem, Lord Jesus, difficult, your grace will sustain them. That is the only power in which they can move forward, is through the grace of the living God. That is so real, that is powerful, and that is the entity in which you move through your people. Therefore, help them to, Lord, be touched by that grace and power and mercy upon their lives, and go forward with you hand in hand, Lord. Put your hands in the hands of the Lord, and he will see you through. And put your faith in the living God Almighty, and he will see us through every single day, every single moment that you make, every single decision that you take. God is in control when you put your trust and his favor upon you. You are the head and not the tail. You are above and not beneath. You are highly favored of the Lord. So believe in his word from Deuteronomy, and believe in his word as he comes forth his promises. We decree and declare. Declare means it's authority, and declare means his promises. So his authority and his promises are yea and amen in Christ Jesus. And the authority that lies upon those promises are powerful, and they are life-giving sources. So we thank you, Lord, that you are working upon their hearts and lives, and more than anything, Lord, preparing the soils of their heart and making them to know that the God of love is the one who draws them closer to him, that you will be drawn closer to the heart of God, that he will flow through you, your mind, body, soul, and spirit, prepared and kept, and against all evil powers and this darkness of this world, unto the light and the salvation he gives you so powerfully, so graciously and mightily, and that will flow through your life in Jesus' name. So thank you, Father, for the ministry of the Holy Spirit upon their lives, and taking care of all of their needs, Lord, physically, mentally, and every way possible, and spiritually more than anything, Lord, even as you are drawing them closer, Lord, that all their needs would be met. The God of love and mercy would never leave you nor forsake you. So I thank you for that also. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajan Rangaramani, for your prayer. Powerful prayer. God bless you and your ministry. Amen. Amen. தொடர்ந்து ஒரு சிறு மாற்றம். இன்றைய நாள தேவ செய்தி, முதலாவது பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா, இரண்டாவது பாஸ்டர் விக்டோரியா இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் கெஸ்ட்ரோன் டொரண்டோ, நாலாவது பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பெட்டிக்ரோ ஸ்ரீலங்கா. நாங்கள் தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம், அதாவது சங்கம வானொலியிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் சங்கம வானொலியும் வார்த்தை கொடுக்க ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து, அது மட்டுமல்ல சிஸ்டர் கருணா சோகினமாக இருக்கிறார், அவருடைய தொண்டை கட்டி போயிருக்கின்றது, அவருக்காக ஜெபித்து பாட வருகிறார் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கால்கரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, ஐயா. Praise the Lord. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே ஊழியருக்காக 2 புதிய ஊழியர்கள் இன்றைக்கு வர்றார்கள். பாஸ்டர் கெஸ்ட்ரோன், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், இருவரும் இன்றைய நாளிலே முதல் தடையாக செய்து கொடுக்கிறார்கள். அவளுக்காக பாடப்பட்ட ஜெபித்து சிஸ்டர் கருணா சுயமாக இருக்கிறார், அவருக்கு ஒரு பரிபூர்ண பாடப்பட்ட ஜெபித்து
வழி நடத்துங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. ஆமென் அப்பா. நன்றியுள்ள தகப்பனே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்திலே வைத்தார் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நான் இப்பொழுது உங்களோட வெளியேற பெற்றத்தினால் வெளியேற பெற்ற இரத்தத்தினால நீங்க அப்பா சுகையினம் ஆக இருக்கிறவர்களே ஆண்டவரே, அப்பா உங்களோட இரத்தத்தினால விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வந்து அப்பா உங்களோட வல்லமையை ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியதாக ஆண்டவர் உங்களோட வல்லமினால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. தேற்றிடுமே உள்ளங்களை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினாலப்பா, உங்களோட தைலத்தினால ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா நீங்க ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து இவர்களை உங்க இரத்தத்தின் கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அப்பா நீங்க உங்களுக்கு பின்பாக நிழலாக இருந்த ஆண்டவரே, இவங்களுக்கு அப்பா வரப்போற ஒவ்வொரு வார்த்தை கவிதைகள் ஆண்டவரே நீங்க கொண்டு வர ஒவ்வொரு வெளிப்படுத்துதலையும் அப்பா எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புதிதாக வந்திருக்கிற 2 ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க தெரிந்தெடுத்த தாசர்களையா, நீங்க ஒருபோது இவர்களை கைவிட மாட்டீங்களா ஆண்டவரே. உங்களோட அலங்கரிப்பான உங்களோட வரங்களால நிரப்பி ஆண்டவரே எல்லாரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட வார்த்தையை கேட்பது மாற்றதும் இல்லை மற்றும் இல்லை ஆண்டவரே. அதன்படி ஜீவிப்பதற்கு ஆண்டவரே, புதிதான ஜீவியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வரப்போற கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே நீங்க நிழலாக நின்று உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக உங்களோட பிரசன்னத்தை அப்பா நாங்க இரவும் பகலும் உங்களுக்குள்ள நாங்க மறைந்திருக்கிறவர்களாக தெரிந்தெடுத்த தாசர்கள் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உங்களோட பிரசன்னத்தை ஊற்றி அப்பா அவர்களை புதிதான அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். புதிதான ஆவியின் மூலமாக இப்பொழுது இந்த மாலை நேரம் இந்த உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு இந்த வெளிச்சத்தை அநேகருக்கு ஆண்டவரே நீங்க அதை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். மெனக்கண்களை திறவுங்க அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. சிஸ்டர் கருணுக்காண்டி வருகிற அப்பா பலவீனத்துல பலம் கொடுத்தவரே எமக்கு நன்றி, 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 கோடி கோடி நன்றி அப்பா. ஒரு கிழமைக்கு முன்பாக நான் ரொம்ப தொண்ட முடியாத நிலத்துல இருந்தாலும் நான் ஒரு மருந்தை எடுக்கல இருந்தாலும் கத்தர்ட வல்லமே என்னை இன்று இப்பொழுது இந்த இடத்துல கொண்டு விட்டிருக்கிறது. என்ற அவருடைய வல்லமை, அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் மட்டுமே என்னை கழுவித்து, அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் மட்டுமே எல்லா விதமான வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குற தகப்பன். இப்பொழுதப்பா உங்களோட ஊழியக்காரரான சிஸ்டர் கருணா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் இருக்கிற தடை யாவற்றையும் அத்தட்டுகிற ஆண்டவரே அப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அந்த குரல் ஆண்டவரே மறுபடியா நீங்க கொடுத்த அந்த தாளந்தை மறுபடியும் வந்து இந்த நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் சங்கமம் வானொலியில் ஆண்டவரே கொண்டு உங்களோட வார்த்தையை பறந்து கொடுத்து புதிதான பாட்டுகளை பாடி உங்களை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த புதிதான பலனை சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. உங்களோட சித்தத்தின் படியே நாங்க செய்வதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஜப ஆவியும் அப்பா கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமகியுமே உங்களுக்கே உரியது கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். எனக்கு தொண்டை அப்படி கொஞ்சம் இதா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நாங்க இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். என்னதான் நாங்க நேசிக்கும் தேவன் வல்லவரும் பெரியவருமா இருக்கிறார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமேன். சாரி. ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுக்கொள்ளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆமென். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்தை நாங்க உணரக்கூடியதா இருக்குதப்பா. உங்களோட பிரசனத்தை நாங்க உணரக்கூடியதா இருக்கு ஆண்டவரே. இந்த பிரசனத்துக்குள்ள நாங்க மகிழ்ந்து களிப்பு கூறும் பொழுதப்பா, நீங்க எங்களுக்கு இன்னும் புதிதான கிருபையும் புதிதான பலனையும் கொடுத்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஊழியக்காரன் நீங்க அழைச்ச அழைப்பின்படி ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆண்டவரே இந்த மாலை நேரம் கொண்டு வந்து எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தயவு செய்து சங்கம வானொலிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக புதிய புதிய ஊழியர்கள் ஓடி வருகிறார்கள், ஐயா என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படியாக தயவு செய்து ஊழியர்களுக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென், இதுவரை ஆமென். God bless நேரம் you ஐயா. ஆரம்ப ஜெபம், துதி, சோஸ்திர பாடல், சங்கீதங்கள் எல்லாம் கேட்டோம். தொடர்ந்து இப்ப வார்த்தை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். நேரம் டொரண்டோ 4:30, டொரண்டோ நேரம் 7:30